ஆராதனை வேளை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஆராதனை வேளை சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரோடும் நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் பகலிலே குளிர்ச்சியான நேரத்திலே ஏதேன் தோட்டத்திலே நடமாடிக்கொண்டிருக்கும் வேளையிலே ஆதாமை நோக்கி, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நீ எங்கே இருக்கிறாய் என்று நம்மை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாம் நிர்வாணிகளா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இல்லை பிரியமானவர்களே, நாம் நிர்வாணிகளாக படைக்கப்படவில்லை. தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம் நம்முடைய கீழ்ப்படியாமையினாலே நிர்வாணியாக ஆக்கப்பட்டோம். ஆகவே லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று. ஆம் அன்பானவர்களே, எண்ணத்தை நாம் இழந்து போனோம். தேவனுடைய சாயலை நாம் இழந்து போனோம். தேவன் நமக்கு கொடுத்த ஆளுகையை நாம் இழந்து நிற்கிறோம். அதுபோலவே தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஐக்கியம், அதாவது தேவ அன்பை நாம் இழந்து நிற்கிறோம். முதலாவதாக எடுத்துக்கொள்வோமேயானால் தேவனுடைய சாயல். தேவனுடைய சாயல் என்பது தேவனுடைய மகிமையை கொடுக்கிறது. எபிரேய மொழியிலே கபாட் என்கிறதான ஒரு தேன் போன்ற ஒரு வஸ்திரத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது ஒளியின் வஸ்திரம் என்று சொல்லப்படத்தக்கதான ஒரு வஸ்திரத்தை தரித்தவராக தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அந்த வஸ்திரமே நமக்கு கொடுக்கப்பட்டதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய கீழ்ப்படியாமையினாலே நாம் அதை இழந்து நாம் நிர்வாணிகளாக இருக்கிறோம். முதல் பலியாக தேவனாகிய கர்த்தர் தோல் உடையை நமக்கு கொடுத்து நமக்கு அந்த நிர்வாணத்தை மறைத்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அந்த நிர்வாணம் மீண்டுமாக சரி செய்யப்பட வேண்டுமென்றால் சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை நிர்வாணமாக ஆக்கி தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. மீண்டுமாக நாம் ஒளியின் வஸ்திரத்தை பெற அவர் நிர்வாணியாக தன்னை ஆக்கி கொண்டார். இரண்டாவதாக ஆளுகையை நாம் இழந்து நிற்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அனைத்து ஆளுகையும் நமக்கு கொடுத்த தேவன் அந்த ஆளுகையை நாம் கீழ்ப்படியாமையினால் சாத்தானுக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டோம். ஆகவே அந்த ஆளுகையை நாம் மீண்டும் பெற ராஜாதி ராஜனாகிய ஆண்டவர் பராபரன் தன்னையே தன்னுடைய ஆளுகையை விட்டு தாழ்த்தி இறக்கி சிலுவையிலே தொங்கிக் கொண்டு ஆளுகையை நமக்காக தர காத்து கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக
மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த ஐக்கியத்தை நாம் இழந்திருக்கிறோம். அந்த ஐக்கியம் என்பது ஒரு பிரிவு. ஆனாலும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பு இன்றும் மாறாமல் இருப்பதினால் தன்னுடைய அன்பை அவர் வெளிக்காட்டுகிறார். எப்படி காட்டுகிறார் என்றால், ஏதேன் தோட்டத்திலே ஆதாமின் கீழ்ப்படியாமையினால் ஏதேன் தோட்டம் கேருபீன்களாலும் சுடரொளி பட்டயத்தாலும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடைக்கப்பட்ட தோட்டத்தை தன்னுடைய சிலுவையின் மரணத்தினால் திறக்கிறார். எப்படி என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே அழகாக சொல்லியிருக்கிறார்கள், தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிக்கப்பட்டது என்று. அது எப்படி முடியும் என்றால், தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை அடைத்தார். எதை கொண்டு அடைத்தார்? சுடரொளி பட்டயத்தை கொண்டு அடைத்தார். அந்த சுடரொளி பட்டயத்தின் மூலமாக தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிக்கப்பட்டு அந்த ஏதேன் தோட்டத்தின் வழி நமக்காக ஆயத்தப்படுத்தி இன்றைய நாளிலே, மகனே மகளே வா, தோட்டம் உனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது, என்னோடு வந்து தங்கி உன்னுடைய ஆளுகையை நீ செய், நான் நீ இழந்த வஸ்திரத்தை உனக்கு மீண்டுமாக கொடுக்கிறேன், என்னோடு நீ கொண்ட ஐக்கியத்தை மீண்டும் நீ பெறலாம் என்று காத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? திரித்துவ கடவுளாக செயல்படுகின்ற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை திரித்துவ மனுஷனாகவே படைத்திருக்கிறார். எப்படி படைத்திருக்கிறார்? ஆவி, ஆத்மா, சரீரம் என்பதை கொண்டு படைத்திருக்கிறார். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் மூன்றையும் அவருக்காக நாம் ஒப்படைக்க காத்திருக்கிறோம். எப்படி நாம் அதை செய்ய வேண்டும் என்றால், அவர் கர்த்தர் விரும்புகிறார், உன்னுடைய ஆத்மாவை நீ எனக்கு தா, உன்னுடைய ஆத்மா எப்பொழுதும் என்னோடு இருக்க நான் அங்கே வாசம் செய்ய வேண்டும். வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதபடியாகவும் கொண்ட ஆண்டவர் உன்னுடைய உள்ளத்திலே வாசம் செய்ய ஆத்தும நேசராக வர காத்திருக்கிறார். அதுபோல உன்னுடைய சரீரத்தின் கிரியைகளை ஆண்டவர் சீர் செய்ய காத்திருக்கிறார். உன்னுடைய சரீரத்தின் கிரியையிலே அவர் தூய்மையை விரும்புகிறார். அதுபோல உன்னுடைய ஆவி, வாயின் வார்த்தைகளிலே தூய்மையை விரும்புகிறார். ஆக அன்பானவர்களே, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அவரிடத்தில் ஒப்படைத்தால் அவர் நம்முடைய வாசம் பண்ண காத்திருக்கிறார். அதற்காகவே மகனே மகளே நீ எங்கே இருக்கிறாய் என்று அவர் இன்றும் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். நாம் நம்மை தகுதிப்படுத்த இந்த நாளில் நம்மை அவருக்குள் ஒப்படைப்போம். ஆண்டவர் தாமே நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபிப்போம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளிலும் நாங்கள் கேட்ட இந்த வசனத்தை உமது பாதபடியில் வைத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும் காத்து கொள்ளும் வழி நடத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையினாலும் உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.